ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்கே விலாக்ஸ். இது நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ஒரு நாள் விலாக் உங்களுக்கு இன்றைக்கி சுற்றி காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாடி தோட்டத்தில் வந்து நம்ம காராமணி விதைச்சி ஒரு 2 மாதம்தான் ஆகுது. அந்த 2 மாதத்துலேயே நமக்கு நிறைய காராமணி வந்து முளைச்சி வந்திருக்கு. நமக்கு வந்து நீங்களே பாருங்கள், அந்த காய்கறி எவ்வளோ நீளமாகவும் எவ்வளோ இதுவாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தக்காளி வந்து விதை போட்டு தான் எங்களுக்கு முளைச்சிது. தக்காளி வந்து நிறைய பூ பூத்துருக்கு இன்னும், ஆனால் எங்களுக்கு வந்து காய் வந்து வைக்கலை. கருவேப்பிலை செடியும் பாருங்கள். அது மாதிரி பச்சை மிளகா பார்த்திங்கன்னா குண்டு மிளகாவும் போட்டிருந்தோம், நீட்டு மிளகாவும் போட்டிருந்தோம். குண்டு மிளகாவில் பார்த்திங்கன்னா நிறைய இது வரையும் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். நீட்டு மிளகா வந்து இப்போ தான் ஒரு 2-3 வந்து முளைச்சிருக்கு. இது 2வது நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ஹார்வெஸ்டிங் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். போன வாட்டி அறுவடை பண்ணும்போது நான் எடுக்காமல் விட்டுட்டேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் போடுறேன். பாவக்காய் வந்து இது வந்து நீட்டு பாவக்காய், இதுவும் அதே மாதிரி தான். எல்லா பூலையுமே வந்து பாவக்காய் இதுவாயிடுச்சு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 2 months கூட ஆகலை நாங்கள் விதை போட்டு. எங்களுக்கு நல்ல ஒரு இதுவாகிருக்கு. ஆர்கே பற்றையில் தான் நாங்கள் இந்த விதையெல்லாம் நாட்டு விதைகள் எல்லாம் வாங்கினது. கொத்தவரங்காய் பாருங்கள், எவ்வளோ கொத்தவரங்காய் காய்ச்சிருக்கு. இதுமாரி ஒரு 4-5 செடி நாங்கள் வச்சுருக்கோம். 4-5 செடியிலையுமே வந்து நல்ல காய் இருக்குது. இது நந்தியா வெட்டம் பூன்னு சொல்லுவாங்க. இது சும்மா நமக்கு பூச்செடியே இல்லைன்றனால நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது சொரக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் பூ வந்திருக்கு, மொட்டு வச்சுருக்கு. வெண்டைக்காய் வந்து 2 வெண்டைக்காய் வந்துச்சு, 2மே நாங்கள் விதைக்கி விட்டுட்டோம். இப்போ வந்து மேலே பாருங்கள் வந்துட்டுருக்கு வெண்டைக்காய் வந்து. இதெல்லாம் கத்திரிக்காய் செடி தான். கத்திரிக்காய் எல்லாமே நாங்கள் விதை போட்டு தான் இது பண்ணோம். எல்லாமே ஆர்கே பற்றையில் தான் நாங்கள் பை பண்ணியிருந்தோம். இது வந்து கொடி அவரை இதுவுமே நாங்கள் விதை தான் போட்டோம். இதுவுமே நல்லா இப்போ பூவெல்லாம் பூத்து மேலே வரையும் போயிருக்குது. பந்தலில் மேலே வரையும் நாங்கள் விட்டுருக்கோம், போய்கிட்டு இருக்கு. கத்திரிக்காய் என்னன்னு தெரியல, பூச்சி இதுவாகிடுச்சு. இந்த அவரைக்காய் செடியில் பாருங்கள், இது வந்து நான் செடி இதுவுமே வந்து விதை தான் நாங்கள் இது பண்ணோம். நிறைய அவரைக்காய் வந்து இதில் காய்ச்சிருக்கு. இன்னும் நாங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணலை. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது என்ன செடினே தெரியல. ஆக்சுவலாக நான் என்ன விதை போட்டேன்றது எனக்கு தெரியல. ஆனால் இதில் வந்து ஒரு 2 காய், இதில் எல்லா பூலுமே வந்து காய் குட்டி குட்டியாக வந்திருக்கு. ஆனால் இது என்ன காயின்றது எனக்கு சரியாக தெரியல. உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அந்த காய் கூட உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள். இதோ இந்த காய் தான். இது என்ன காயினே எனக்கு தெரியலை ஃபஸ்ட்டு. இது இன்னும் பெருசானதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கட் பண்ணியே நான் காட்டுறேன். ஃபிக்கு இதெல்லாமே ஆர்கே பற்றையில் தான் பை பண்ணோம். இந்த கத்திரிக்காய் செடி மட்டும் நான் கத்திரிக்காய் செடியாகவே சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சேன். ஏற்கனவே நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 5 கத்திரிக்காய் வரையும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது செகண்ட் டைம் இது வந்திருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு லீஃபோடு தான் இருந்துச்சு. இங்கே வந்து தான் அந்த 2 லீஃப் வந்தது. இது ஃபிக்கு. இது வந்து பர்பிள் கலர் சில்லின்னு சொன்னாங்க. இதுவுமே வந்து நிறைய காய்ச்சிருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா, இது எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் காய்ச்சினது தான். கொய்யா, இது வந்து தைவான் கொய்யான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதில் இப்போ 3 மொட்டு இருந்தது, 2 பூ பூத்துச்சு. இன்னும் நம்ம போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம், இதில் காய் வருதா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு பாவக்காய். இது வந்து சின்ன சின்ன பாவக்காவாக இருக்கும்ல, அந்த பாவக்காய் போட்டிருந்தோம். இதுலேயுமே நிறைய காய் இருக்குது. எல்லா பூலையுமே வந்து காய் இதுவாகுது. எல்லாமே நாட்டு விதைகள்னு சொல்லி தான் நாங்கள் வாங்குவோம். இது வந்து புளிச்சக்கீரை. இதுவுமே ஒரு நாள் ஹார்வெஸ்ட் பண்ணோம் நாங்கள். இதுலேயுமே விதை வந்துக்கிட்டுருக்கு. தக்காளி நிறைய போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு இதில் கூட எங்களுக்கு தக்காளி இன்னும் காய்க்கலை, பூ பூத்ததோடு இருக்குது. லெமன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து சேம் இப்படியே தான் இருக்குது. இது சப்போட்டாலேயும் காய் வந்திருக்கு. ஒரு மாங்காய் மரம். இது வந்து ஆரம்பமே இந்த வீடு நாங்கள் வாங்கும் போதே இந்த மாங்காய் மரம் இருந்துச்சு. இதில் நாங்கள் சரி அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு வச்சுருக்கோம். இது வெள்ளை கலர் கத்திரிக்காய். இப்போ தான் வந்து பூ பூத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் 2 பூ. இது வந்து விதை போட்டு வந்தது.
அந்த சங்குப்பூவுமே வந்து நாங்கள் இங்கே வீடு வாங்கும் போதே இருந்துச்சு. அது நாங்கள் சங்குப்பூன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ பூ பூத்ததுக்கப்புறமா தான் இந்த செடிஸை நல்லா இருக்குன்னு வச்சிட்டோம். இது மாதுளை, இதுவும் ஆர்கே பட்டறையில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். மல்லி, இந்த கத்திரிக்காய் தான் என்னன்னு தெரியல, இலையெல்லாம் முள்ளு முள்ளாக இருக்குது. கத்திரிக்காய் வந்தால் தான் தெரியும் இது என்ன கலருன்றது. இதுவுமே கொத்தவரங்காய் தான். வீட்டில் அம்மாவுக்கு கொத்தவரங்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து சுற்றி சுற்றி கொத்தவரங்காவாக போட்டாங்க. எல்லா கொத்தவரங்காயிலையுமே காய் எங்களுக்கு நல்லா வந்திருக்கு. நல்ல விதைகள் இது எல்லாமே. இந்த விதையெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் எங்கே பை பண்ணன்றது உங்களுக்கு சொல்கிறேன். வாழை மரம், இதுவுமே நாங்கள் இந்த வீடு வாங்கும் போதே இருந்தது. சும்மா சாமி கும்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்றனால வச்சுருக்கோம். இந்த முருங்கை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. விதை ஒரே ஒரு விதை தான் போட்டோம். ஆனால் அந்த முருங்கை மரம் நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு 1 மந்த் ஆகுது இந்த முருங்கை மரம் வச்சு. நல்லாவே க்ரோத்து. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் மாடித்தோட்டம். பாருங்கள் எங்களோட மாடித்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் வச்சுருக்கோம். ஒயிட் கலர் சங்குப்பூ. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸு, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஐட்டமாக அதில் வச்சுருக்கோம்.